நமக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். எழுதுகிற கிருபை பெற்றதான தேவ பிள்ளைகள் எழுதிக் கொள்ளலாம். திருப்தி ஆக்குகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வாரத்துல கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு தூது என்னவென்றால் திருப்தி ஆக்குகிறார். எடுத்த ஒரு வாசிங்க, சங்கீதம் 103 அதிகாரம், சங்கீதம் 103 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு காரியமா பார்ப்போம். என் ஆண்டவர் நன்மையால் வாயை திருப்தி ஆக்குவார் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, நான் விதைக்கிறதான என் வாயின் வார்த்தைகள் நீதி உள்ளதாயிருக்கும், விசுவாசம் உள்ளதாயிருக்கும், நம்பிக்கை உள்ளதாயிருக்கும். ஆனால் நீதிமொழிகளில் பார்த்தபடியால் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், பாவத்தை பாராதவர். தீமை என் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால், தீங்கு என் வாழ்வில் இருக்கிறது என்றால், என்னால் விசுவாசமாய் பேச முடியாது, நம்பிக்கையின் வார்த்தைகளை பிரயோகிக்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தோடு கட்டப்பட்ட நிலைமையில சமீபத்திலிருந்து தூரத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பிரத்யட்சமாய் பேசுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, நன்மையால் உன் வாயை அவர் திருப்தியாக்குகிறார். அடுத்தது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அநேகருக்கு கேள்வி, வாழ வேண்டிய வயசுல ஆண்டவரே எனக்கு அநேக பாரங்கள் இருக்குது, எனக்கு வயதான பிற்பாடு எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்து நான் எதை பார்க்க போகிறேன்? நான் இப்படியாய் சொல்ல விரும்புகிறேன். 75 வயதிலே ஆபிரகாமை அழைத்தார். 25 வயதுகள் ஆண்டவருடைய நேரம் காத்திருக்க வைத்தார். அனுபவிக்க ஆபிரகாமிற்கு கர்த்தர் கொடுத்தது அடுத்த 75 வயதை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பூரண வயதில் 175 வயதில் அவன் பரமனை தரிசித்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ எவ்வளவு பாடுகளை பார்க்கிறாயோ அதுதான் தேவனுடைய செயல். நீ எவ்வளவு பார்க்கிறையோ அத்தனை அதிகமாய் கர்த்தர் உன்னை திருப்திப்படுத்தாமல் தமது ராஜ்யத்திற்கு அவர் உன்னை கொண்டு போக மாட்டார். கொண்டு போவதற்கு என் தேவ பிள்ளையை 2 காரியங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதே அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர் தமது வழி அல்ல வழிகளை யாருக்கு சொல்லுகிறாரா? மோசேக்கு. மோசே என்பது சபையை நடத்துகிறவன், ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டு போகிறவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் நியமிக்கப்பட்டவன். கர்த்தர் வழிகளை நடத்துகிறவர்களுக்கு தெரிவிப்பார். ஆண்டவர் எனக்கு எதை தெரிவிப்பார் என்றால், வேதம் சொல்லுகிறது, தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன பண்ணுவாரா? தெரிய பண்ணினார். வழிகள் தெரிந்தால்தான் என் கிரியைகள் என்னவென்பது தெரியும். வழிகள் தெரியாதபடியினாலே உலகத்திற்குள்ளாய் என் கிரியைகளை நடப்பிப்பதற்கு துரிதமாய் ஓடுகிறேன். தேவ சமூகத்தை மறக்கிறேன், பிரசன்னத்தை மறக்கிறேன், ஆண்டவரின் ஐக்கியத்தை மறக்கிறேன். மனம் போல வாழ்க்கை, இருதயத்திற்கு தோன்றினது போல என் செயல்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வழிகள் தெரிந்தால்தான் எந்த வழியில் நான் இருக்க வேண்டும், எப்படி நான் நடக்க வேண்டும், எந்த கிரியைகளில் ஆண்டவர் பிரியப்படுவார் என்று அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகளிலே அருமையாய் ஆண்டவர் எச்சரித்தார் சபையை. சபை எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து அந்த காரியங்கள் அவன் வாழ்க்கையில் இருந்தபடியினால் எவைகளை அவன் சந்திக்கிறான், ஏன் அவனை ஆண்டவரால் திருப்திப்படுத்த முடியவில்லை என்று பார்த்து நாம் கடந்து செல்லுவோம். 2 ராஜாக்கள் 3 அதிகாரம், 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 3:9. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நான் ஒரு இடத்திற்கு போகிறேன் என்றால் நான் மாத்திரமல்ல, மனைவி, பிள்ளைகள், எனக்கு இருக்கிற எல்லா காரியங்களோடு நாம் போகிறோம். இங்கே 3 ராஜாக்கள் மோவாபின் ராஜாவோடு யுத்தம் பண்ணுவதற்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். இந்த இஸ்ரவேலின் ராஜா யார் என்றால் யோராம்.
யோராம் யார் என்றால் அதே அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது ஆகாப்பின் குமாரன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ஆனாலும் 7 நாள் சுற்றி திரிந்த போது. இதற்குள்ளாய் ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இது ஓய்வு நாள் அல்ல. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோமே, இது ஓய்வு நாள் இல்லை. இது வாரத்தின் முதல் நாள். 7 நாட்கள் சுற்றி திரிய பண்ணுகிற என் அன்பு தேவ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்தின் படியாய் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்கு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். 8ஆம் நாள் என்பது வாரத்தின் முதல் நாள். கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினார் என்றால், முதல் நாளிலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க, என்னை விருத்த சேதனம் பண்ண அவர் என்னை ஆலயத்திற்குள் கொண்டு வருகிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே நடக்கிற காரியம் தேவ சமூகத்திலே 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும். ஓய்ந்திருந்து என்னை நான் ஆயத்தப்படுத்தணும். ஆனா இவர்கள் 7 நாளும் மோவாபின் ராஜாவிற்கு விரோதமாய் போகிறார்கள். இன்றைக்கு நாமும் அநேக காரியங்களை தொடர்ந்து போகிறோம். வேதம் சொல்லுகிறது 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற. உனக்கு மாத்திரம் அழிவு வராது, உனக்கு மாத்திரம் சாபம் வராது, உனக்கு மாத்திரம் குறைவு வராது. உன்னை பின்பற்றுகிறதான குடும்பம் உண்டு, உன்னை பின்பற்றுகிற பிள்ளைகள் உண்டு, உன்னை பின்பற்றி வரப்போகிற உன் தலைமுறைகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவி. என் ஆண்டவர் ஊற்றப்படுகிறதான நேரத்தில் இந்த பாத்திரம் இந்த தண்ணீரை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு மனம் போன வாழ்க்கை, சுயமான வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தரால் திருப்திப்படுத்த முடியாது. வார்த்தை சொல்லுகிறது, வாயை நன்மையால் திருப்தியாக்குகிற தெய்வத்தின் இடத்திலே என் பாத்திரத்தை நான் அர்ப்பணிக்காவிட்டால் ஆண்டவரால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. அதே அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இந்த யோராம் என்ன பண்ணினான் என்றால், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அடுத்தது, ஆனாலும் தன் தகப்பனையும் தன் தாயையும் போல. இன்னைக்கு நம்ம அநேகர் அப்படிதான் சொல்றோம். அவங்கள போல நான் தப்பு பண்ணல, இவங்கள போல நான் தப்பு பண்ணல. ஆண்டவரே, சபைக்கு வர, ஆராதனையில உட்கார்ற, அப்புறம் போய் தான் ஆண்டவரே நான் தப்பு செய்கிறேன். இல்ல, வேதம் சொல்லுகிறது தகப்பனை போல் தாயை போலும் அல்ல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில சிலை போன்ற காரியங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்துல தவறாம வந்துருவேன். என் வாழ்க்கையில வேற எந்த தப்பும் இல்லை. ஆண்டவரே, அவர்கள் பெரிய ஸ்கிரீன்ல உட்கார்ந்து சினிமா பாக்குறாங்க. ஆண்டவரே, நான் வெறும் சீரியல் தான். ஆண்டவரே, நியாயப்படுத்துறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாவம் என்பது சிறிய பாவம் பெரிய பாவம் என்பது அல்ல. விஷம் என்பது விஷம். ஒரு பெரிய பாத்திரத்துல பால் இருக்குன்னா ஒரு சொட்டு ஊத்தினால விஷம் தான். முழுவதும் ஊற்றினாலும் வாழ்க்கை விஷமாய் மாறுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர்க்கேற்ற நீதி எனக்குள்ளா இருக்க வேண்டும் என்றால் எனக்குள்ளா எத்தனை பரிசுத்தம் இருக்க வேண்டும்? என் ஆண்டவரை தேடுவதிலே பரிசுத்தம், என் ஆண்டவரை பாடுவதிலே பரிசுத்தம், என் ஆண்டவரை அறிவிப்பதிலே பரிசுத்தம். இங்கே அவன் தகப்பனையும் தாயையும் போல அல்ல, ஆனால் அவன் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவன் செய்த பாவம் என்னவென்றால் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். விடுவதற்கு ஆசை, ஆனால் விட முடியவில்லை. விட்டு விலக ஆசை, ஆனால் வருவதற்கு மனமில்லை. சிக்கி தவிக்கிறதான என் அன்பு பிள்ளைகளே, வார்த்தை உனக்கானது. இந்த யெரொபெயாமின் பாவங்கள் என்ன? இந்த உலகத்தின் பாவங்கள் என்ன? இன்றைக்கு நான் எவைகளில் இருக்கிறேன் என்று வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம் என்றால், ஏன் என்னால் திருப்தியாக முடியவில்லை? கர்த்தரால் ஏன் திருப்திப்படுத்த முடியவில்லை? என் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை என்னால் ஏன் வாழ முடியவில்லை? ஏன் ஆண்டவருக்கு என்னால் கனி கொடுக்க முடியவில்லை என்றால், யார் இந்த யெரொபெயாம்? என் வாழ்க்கையில ஆண்டவரை தேட முடியாதபடிக்கு நான் சிக்கிக் கொண்டிருக்கிற யெரொபெயாமின் பாவங்கள் என்னிடத்தில் எவைகள் உண்டு? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தின் படியாய் பார்க்கிறதான நேரத்திலே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 ராஜாக்கள், யெரொபெயாம் என்பவன்
பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பின் வம்சத்தின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்பு கொடுத்தான். வாழுகிறதான நாட்களிலே இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது காரிய சமர்த்தனாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, எல்லாம் அங்கே இருக்கிறது. அதனால சில காரியங்கள் இன்றைக்கு உலகத்தின் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, நான் அங்கே போவேன் என்றால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். லோத்தை போல அவன் ஆபிரகாமை விட்டு பிரிகிறதான நேரத்தில் அது கர்த்தரின் தோட்டத்தை போல, ஏதேனை போல சோவோருக்கு போகும் வழி அழகா இருந்துச்சு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யெரொபெயாமின் ஆரம்ப நாட்களிலே சாலமோன் இடத்திலிருந்து பொறுப்புகளை பெற்று இஸ்ரவேலை அவன் ஆளுகிற ஒரு பொறுப்பில் இருக்கிறான். அடுத்தது நடந்த காரியத்தை பாருங்க. 29 வாசிங்க. எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சிலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டு, நல்ல கவனிங்க, உன் வழிகள் என்ன? உன் வழிகளிலே சந்திக்க ஆண்டவர் அநேக நேரம் உனக்கு வருகிறார். உன் காரியங்களை அவர் தெரிவிக்கிறார். அது ஊழியக்காரனின் மூலமாய், வசனங்களின் மூலமாய், பாடலின் மூலமாய், செய்திகளின் மூலமாய். இவன் எருசலேமில் இருந்து வெளியே போகிறதான நேரத்தில் பழைய சால்வை அல்ல, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சந்திக்க வந்திருப்பது, என் அன்பு பிள்ளைகளே, உனக்கான ஒரு சால்வை அவர் கொண்டு வந்தார். கடந்த வாரத்தில் தியானித்தோம். எலியாவின் சால்வை எலிசாவின் மீது விழுந்தது. இன்றைக்கு கர்த்தர் ஒரு சால்வையை கொடுத்து அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவனை கண்டார் இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில். தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், என் அன்பு தேவ சபையே, வயல்வெளி என்பது கர்த்தர் உனக்கு கொடுத்த சபை. அந்த சபையில அகியாவுக்கு ஒப்பாக ஆண்டவரை நான் காண்பித்துக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அகியாவும் யோராமும் யெரொபெயாமும் தனித்திருந்தது போல எந்த தேவ பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு தனித்திருக்கிறானோ, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தேவனோடு தனித்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். தெய்வத்தின் ஆலோசனைகளை கேட்பவன் வழி விலகி போக மாட்டான். தெய்வத்தோடு சஞ்சரிக்கிறவன், என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அவன் காணப்படாமல் போன பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் பார்த்தான், வீட்டுல இருந்தவன் பரலோகத்துக்கு போயிட்டான். பரிசுத்த வான்களின் முடிவு இப்படிப்பட்டதால் தான் இருக்கும். இங்கே யெரொபெயாமின் ஆரம்ப நாட்கள் நன்றாயிருந்தது. தீர்க்கதரிசி பார்க்கிறான், புது சால்வையை கோர்த்து கொண்டு வருகிறான். இருவரும் தனித்திருக்கிற நேரத்தில் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறான். வாசிங்க பார்ப்போம். 30ஆம் வசனம். அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு, என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் அவர் சரீரம் என்கிற சால்வையை உனக்காய் எனக்காய் கிழித்தாரு. அந்த ஆண்டவருக்காய் சபை என்ன செய்கிறது? நான் என்ன செய்கிறேன்? நாம் என்ன செய்கிறோம்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் 12 துண்டுகளால் கிழிக்கிறான். 31ஆம் வசனம் சொல்லுகிறது, யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது நமக்குண்டான ஆசீர்வாதம் அல்ல, இது தாவீதின் வம்சத்திற்கான ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாத எனக்கும் உனக்கும், எகிப்திலே 10 வாதைகளை பார்க்க வேண்டிய எனக்கும் உனக்கும் கர்த்தர் 10 பாதைகளை கொடுத்தார். இன்றைக்கு 10 பாதைகளை வாங்கி கொண்ட நாம் வாதைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோமா? இதுதான் கர்த்தர் இன்றைக்கு சபையை பார்த்து அவர் கேட்கிற ஒரு கேள்வி. அப்பா, என் சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து அநேக பங்கை உன்னிடத்தில் கொடுத்தேனே, நீ என்ன செய்கிறாய்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து. அப்போ எனக்கு முன்பாக ஒரு நீதிமான் இருக்கிறார்.
அவன் பிள்ளைகள் அங்கே தவறுகிறார்கள். அங்கே அவர்கள் தவறுகிற பட்சத்திலே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு என் கரத்திலே கொடுத்தபடியினால், உன் கரத்தில் கொடுத்தபடியினால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரின் வார்த்தைகளை கேட்கிற சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எடுத்தான் கிழித்தான் உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிற சபையை உனக்கு அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். 10 வாதைகள் அல்ல, 10 பாதைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் இந்த சால்வையை கிழித்தார்? ஏன் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, சால்வைக்குள்ளாய் அநேக ரகசியங்கள் உண்டு. கிழிக்கப்பட்டதே ஒரு சால்வை. அந்த சால்வையின் கடந்து வந்த பாதைகளை பார்ப்போம் என்றால், எழுதுகிற பிள்ளைகள் பிற்காலத்திற்கு தேவைப்படும் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற நாட்களிலே, இன்னைக்கு மைக்க நாம் பிடிக்கிறேன், கர்த்தர் பயன்படுத்துகிற நாட்களிலே முன்பாக உட்கார்ந்திருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு, என கேட்கிற அன்பு பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற காலத்தில் இந்த சால்வையின் ரகசியங்களை உலகத்துக்கு கற்றுக் கொடுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். நன்றாக கவனிங்க, எலியாவின் சால்வையை எலிசா எடுத்தான். இங்கே அகியா யெரொபெயாம் இடத்தில் கொடுத்தான். ஆனால் ஒருவன் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாய் பிடிக்கிறான். ஆசீர்வாதங்களை பிடிவாதமாய் பிடிக்க முடியாது. ஆசீர்வாதங்களை பலவந்தமாய் மற்றவர்களுக்கு பறித்துக் கொள்ள முடியும். உலகத்துல பறிச்சுக்கலாம், ஆனா தெய்வ சமூகத்திலே கர்த்தர் கொடுக்கிற நாட்கள் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணும். எலிசாவை வேதம் சொல்லுகிறது பாருங்க, சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். அது என்னாச்சா? அது கிழிந்து போயிற்று. ஆனா இங்கே அகியா ஆண்டவரின் வார்த்தையின்படியால் தன் சால்வையை கிழித்து கொடுத்தான். பிதாவின் வார்த்தையின்படியால் குமாரன் தன் சரீரத்தை கிழித்து கொடுத்தான். ஆனா இங்கே ஒருவன் தானாக கிழித்தெடுக்கிறான். கிழித்தெடுப்பாய் என்றால் அதில் ஆசீர்வாதம் இருக்காது. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 18:4 வாசிங்க. 1 சாமுவேல் 18:4. யோனத்தான் யாரு தெரியுமா? சவுலின் மகன். இவன் கிழித்தான். அவன் தலைமுறையிலே ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? யோனத்தான் போட்டுக் கொண்டிருந்த சால்வையை கழற்றி. ராஜ்யபாரம் எப்படி மாறுது பாருங்க. யோனத்தானை போல ஒரு நல்ல மகனை உலகத்திலே பார்க்க முடியாது. தாவீதை காட்டிலும் மிகவும் நல்லவன். ஆனால் சவுலின் நிமித்தமாய் கர்த்தர் தலைமுறையை பகைத்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, தான் போட்டுக் கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் தாவீதுக்கு கொடுத்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்த சால்வை உண்டு, வஸ்திரம் உண்டு, பட்டயம் உண்டு, கச்சை உண்டு. இதை நீ இன்றைக்கு உன் பிள்ளைக்கு வைத்திருக்கிறாயா? உலகத்திற்கு கொடுக்கிறாயா? அது கிழிக்கப்படும். ஆண்டவரால் கிழிக்கப்பட்டிருக்கும் என்றால் ஆசீர்வாதம். நான் கிழித்திருப்பேன் என்றால் ஆண்டவரை எனக்கு அது சாபத்தை கொண்டு வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ வாசிங்க 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் ஏன் சால்வை கிழித்தார் தெரியுமா? தாவீதுக்கு பிற்பாடு அன்றைக்கு சவுலால் கிழிக்கப்பட்ட சால்வை, யோனத்தானால் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட சால்வை தாவீதை தாண்டி சாலமோனிடத்தில் வந்தது. ஆண்டவரின் நியமங்களை காத்துக்கொள்ள வேண்டிய சாலமோன் அதை இழந்து போனபடியினாலே இன்றைக்கு அந்த சால்வை 12 துண்டாய் கிழிக்கப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சாலமோனே, கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த சால்வையை நீ வைத்திருக்கிறாயா? அவைகளை கொண்டு அற்புதம் செய்கிறாயா? இல்லை அதை ஏளனமாய் எரிந்து விடுவாய் என்றால் அது உன்னிடத்திலிருந்து தாண்டி வேறு வசமாய் போகும் என்பதை கர்த்தர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவ சத்தியம் கேட்டுக் கொண்டிருக்கிற சாலமோனே,
உன் குமாரனாகிய ரெகோபயாமை எப்படி வளர்க்கிறாய்? தாவீது சாலமோனை நன்றாய் வளர்த்தார். ஆனால் சாலமோன் தாவீதை போல் இருக்கவில்லை. ஆபிரகாம் ஈசாக்கை தேவனுடைய பலிபீடத்தில் வைத்தார். ஈசாக்கு 100 மடங்கு பலனடைந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ வருகிறாய் என்றால் உனக்கு பிறகாய் உன் குடும்பம் உன்னோடு இருக்க வேண்டும். உன் குடும்பம் அங்கே இல்லாமல் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாயும் தகப்பனை போல் அல்ல. தங்களை தாங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற காலங்கள் வரும். தேவ வசனத்தை எதிர்காலத்துக்கு நான் காண்பித்துக் கொடுக்கணும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 முறை தரிசனமானார். என் அன்பு தேவ பிள்ளையே, சாலமோனுக்கு 2 முறை. சபையே, உனக்கும் எனக்கும் கர்த்தர் எத்தனை தடவை வார்த்தைகளால் பேசுகிறார். இது கிருபையின் காலம் அல்லவா? கிருபையின் கதவுகள் அடைபடுவதற்கு முன்பா இன்றைக்கு இந்த வார்த்தை எனக்குரியது என்று உன் கதவுகளை தட்டும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளை, சாலமோனை போல இராது, தாவீதாயிரு, ஆபிரகாமாயிரு. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 2 முறை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. சாலமோன் திருப்புவான் என்றால் ரெகோபயாம் திருப்புவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யெரொபெயாமின் காலம் ஏன் வருகிறது தெரியுமா? சாலமோன் தன் பார்வையை ஆண்டவரை விட்டு திரும்பினபடியால் ரெகோபயாம் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் யெரொபெயாமை கொண்டு வந்தார். 10 கோத்திரங்களை அவனிடத்தில் கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னிடத்திலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருகிறார் என்றால் அதை நான் ஆண்டவரே உமக்காய் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான வைராக்கியம் உன்னிடத்தில் இருக்க வேண்டுமே. வேதம் சொல்லுகிறது, 10ஆம் வசனத்தை அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள், என்னைக்கு மறக்காதீங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசப்பா கற்பிக்கிறதை, என் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்ததை நீதிமொழிகளில் கற்றுக் கொடுத்தார். சகோதரன் என்ன எடுக்கிறார்கள் என்பது அடியனுக்கு தெரியாது. ஆனால் பாவங்களில் சிக்கிக் கொண்டிருந்தான் என்கிறதான வார்த்தை ஆண்டவர் சபைக்கு பேசுகிறார் என்றால், ஆண்டவரை நான் பாவம் செய்யல, சில நேரத்தில் சிக்கிக் கொள்ளுகிறேன், நான் சிக்கிக் கொள்ளாமல் காக்கப்பட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கற்பித்ததாய் கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஏசப்பா என் மேல கோபப்பட்டுட்டாங்கன்னா என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல். இஸ்ரவேலின் ஜெயபலம் ஆனவர். இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் கோத்திரம் தான் 12ஆய் பிரிக்கப்படுகிறது. அந்த இஸ்ரவேலை ஆளுகிறவர் 10 கோத்திரத்தை ரெகோபயாம் இடத்தில் கொடுத்தார். யூதா என்கிற ஒரு கோத்திரத்தை ரெகோபயாம் இடத்தில் தாவீதிற்காக ஒரு விளக்கை ஏற்படுத்துவேன் என்பவர் கொடுத்தார். இன்னொரு கோத்திரம் இருக்குது. ஏசப்பாதை யாருக்கு வச்சிருக்கிறீங்க? 2024ஆம் ஆண்டுல என் பிள்ளைகள் என்னை தேடி வருவார்கள், அவர்களுக்காய் லேவி என்கிற கோத்திரத்தை நான் வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த லேவி கோத்திரம் நீயும் நானும் தான். லேவி கோத்திரத்தின் பங்கு ஆண்டவர் மாத்திரமே. மறுபடியும் சொல்லுகிறேன், என் பங்கு என் ஆண்டவர் மாத்திரமே, உலகம் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. அவர் சொன்னதுதான். உன்னை ராஜா வாக்குவன ஆக்குவாரு, உன்னை புறக்கணிச்சுட்டார்னா புறக்கணிப்பார். ஒருவேளை ஊழியக்காரன் கதறலாம், தேவன் அதை குறித்து கலங்க மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாறு, அவர் மனுஷன் அல்ல. மறுபடியும் சொல்லுகிறேன், என் தாயை போல தகப்பனை போல நான் பாவம் செய்யல, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை போல பாவம் செய்ய. எப்படி பாவம் செய்தாலும் பாவத்தின் நிறம் மாறா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது. இப்போ வாசிங்க, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க. எசேக்கியேல் 14, 13, 14. மனுபுத்திரனை தனிப்பட்ட வார்த்தை. ஆண்டவரே, என் கணவன் ஆண்டவரை தேடுகிறார், என் மனைவி ஆண்டவரை தேடுகிறாள்,
என் பிள்ளைகளை நான் சபைக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறாயே, தனிப்பட்ட முறையில் யாரா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை காதிருக்கும் என்றால் மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? அப்பம் என்னும் ஆதரவு. இன்றைக்கு உனக்கு ஆதரவுகள் வந்து கொண்டிருக்கிற இடத்தை ஆண்டவர் உடைப்பார், தகர்ப்பார். ஏன் தெரியுமா? மனுபுத்திரனே என்று சொல்லுகிறவர் தேசம் என்று சொல்லுகிறார் என்றால் என் குடும்பம், என் திருச்சபை, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இவைகள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வராமல் இருக்கும் என்றால் அது கர்த்தருக்கு பண்ணுகிற துரோகம். தேவ பிரசன்னத்தில் இருக்காமல் இருப்பேன் என்றால் அது தேவனுடைய பார்வையிலே துரோகம். துரோகம் செய்கிறதான பிள்ளைகளுக்கு விரோதமாய் கர்த்தரின் கரம் நீட்டப்படும். கர்த்தருக்காய் வாழுகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தருடைய கரம் அவர்களை வாரி அணைக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை என்ன பண்றாரா? உடைக்கிறாரு. நம்ம உடைக்க வேண்டாம். நீ என்றைக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை உடைக்கிறாயோ, கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை உடைக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு உண்டான ஆதரவுகளை கர்த்தர் உடைப்பார். ஆண்டவரே எனக்கு பணபலம், ஆண்டவரே என்னிடத்துல படிப்பு, ஆண்டவரே என்னிடத்துல பிரபலம், அது என் ஆண்டவருக்கு முன்பாக ஒற்றுமில்லை, அது குப்பை. பவுல் எழுதுகிற நேரத்தில் எழுதுகிறான், அவைகளை நான் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதில் பஞ்சத்தை அனுப்பி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆண்டவர் முறிக்கிறார். வில்லை முறித்தவர் இன்றைக்கு என் ஆதரவுகளை முறிக்கிறார். அடுத்தது பஞ்சத்தை அனுப்புகிறார். அடுத்தது மனுஷரையும். அப்படியே கடகடன் வாசிச்சா புரியாது. எனக்கு விரோதமா நல்லா இருந்த கணவன் எனக்கு விரோதமா சண்டை போடுறாரு, நல்லா இருந்த மனைவி எனக்கு விரோதமா சண்டை போடுறாங்க, என் மாமியார் சண்டை போடுறாங்க, சித்தப்பா சித்தி என் சொந்தக்காரங்க சண்டை போடுறாங்கன்னா நான் கர்த்தருக்கு ஏதோ ஒரு இடத்துல தீங்கிழைத்திருக்கிற முதல் காரியத்தை முறித்தவர் இரண்டாம் காரியத்தை அனுப்பினார். மூன்றாவது காரியம், எனக்கு விரோதமாய் வருபவைகள், மனிதன் வருகிறான், மிருகங்கள் வருகிறது, அது இராதபடிக்கு நாசம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னை ஆசீர்வாதமாய் வணைந்த கைகளுக்கு நீ சாபமாய் மாறுகிற நேரத்தில் அதே கைகளால் அடிக்கப்படுகிறாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமாய் திருச்சபைக்கு சொல்லுகிறேன், வேதத்தை வைத்திருக்கிறதான என் அன்பு விசுவாச குடும்பங்களே, அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்றோம். அம்மா சர்ச்சுக்கு போயிட்டாங்கன்னா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க, அப்பா சர்ச்சுக்கு போனார்னா எனக்கான ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துருவாரு. என் அன்பு தகப்பனும் தாய்க்கும் மறுபடியும் சொல்லுகிற, உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாய் அவர்கள் இருந்தே ஆக வேண்டும். என் அன்பு திருச்சபையே, காதல் நல்ல கவனமா கொடுத்து கேளுங்க. இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள இருக்கணும். இல்லாம இருக்கிறனாலதான் மனம் போன வாழ்க்கை, இஷ்டம் போன வாழ்க்கை, நான் எப்படி வேணாலும் இருப்பேன். சத்தமா அந்த வார்த்தையை வாசிங்க. எசேக்கியேல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் எங்க கோபாக்கின வருதோ அங்க இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியால், அப்போ உன் நீதிதான் உனக்கு முன்னால செல்லும், உன் பக்கத்துல இருக்கிறவங்க நீதி இல்ல. அறியாமையின் காலத்துல கர்த்தர் மௌனமா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் யார் என்று தெரிந்த பின்பு துணிகரம் கொள்ளுவாய் என்றார். அப்பா பிரேயர் பண்ணாங்க, பிள்ளை பரலோகம் போவான இல்ல. பிள்ளை பிரேயர் பண்ணிட்டான், பெற்றோர் பரலோகம் இல்ல. வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் அதன் நடுவே இருந்தாலும் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று நான் சொல்லல, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்லுவார் என்றால் காதுள்ளவன் கேட்க கடவன். ஏசப்பா காதை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? என்னை காப்பாற்ற, என்னை ஆசீர்வதிக்க.
மறுபடியும் சொல்றேன், ஏசப்பா உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாங்கன்னா ஏசப்பாவோட பிரசன்னத்துக்கு வராம இருந்துடாதீங்க. நோவாவாய் உன் தகப்பன் இருக்கலாம், தெபோராவாய் உன் தாய் இருக்கலாம், ஆனா நான் ஆகானாய் இருப்பேன் என்றால் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு ஆகானின் நிமித்தமாய் முழு குடும்பத்திற்கு ஆண்டவர் சேதத்தை கொண்டு வந்தார். அவன் இச்சித்தபடியினாலே எகிப்தியரின் சமுகாரத்தை அவன் இச்சித்து வச்சுட்டான். கல்லெறிய கொண்டு போகிற நேரத்துல மனைவி ஆகான பார்த்திருப்பாங்க, பிள்ளைகள் ஆகான பார்த்திருப்பாங்க. அவன் செய்த ஒரு தவறின் நிமித்தமாய் முழு குடும்பம் கவிழ்க்கப்பட்டு போனது. ஆதாமே தேவாளே எங்கே இருக்கிறார்? இன்னைக்கு வீட்டுல நல்லா சண்டை போடுறோம், பிள்ளைங்க பாக்குது, என் கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. என் அன்பு தேவ பிள்ளைகள், அன்பு சகல பாவங்களை மூடும். நான் வயதான நேரத்துல என் பிள்ளைகள் திருமணம் நடக்குதுன்னா என் பிள்ளைகள் என்ன பார்த்து சொல்லணும்? வாழ்ந்தால் என் தகப்பன் தாய்க்கு ஒரு வாழ்க்கையை வாழணும். இதுதான் சாட்சி, இதுதான் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம். பிள்ளை சொல்லக்கூடாது எங்க அப்பாவை போல இருக்கக்கூடாது, எங்க அம்மாவை போல இருக்கக்கூடாது. இது இல்லைங்க சாட்சி. கர்த்தருக்காய் வாழுகிற குடும்பம் பிள்ளைகளின் பிள்ளைகள் சொல்ல என் தாத்தாவை போல இருக்கணும், என் பாட்டியை போல. இந்த சாட்சி என்ன இருக்கிறதா? சபையே உன்னை கேட்டுப்பாரு, இன்னைக்கு உன் பிள்ளை உன்னை குறிச்சு இப்படி ஒரு சாட்சி சொல்லுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, நோவாவாய் மாறு, தேவ எச்சரிப்பை வாங்கிக்கோ, தானியேலாய் மாறு, பிரியமானவனாயிரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் கட்டளை என்ன தெரியுமா? இந்த யெரொபெயாமிற்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கட்டளை 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. வேதத்தை வைத்திருக்கிற பிள்ளைகள் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவியானவர் உள்ளே அசைவாடுகிற நேரத்தில் என் வேதத்தை நான் திறந்து வைத்திருக்கணும், அதை பூட்டி வைக்க நான் இங்கே வர அவசியம் இல்லை. கர்த்தர் வருகிற நேரத்தில், எனக்கான மன்னா வருகிற நேரத்தில் என் வாயினால் அதை நான் உச்சரிக்க ஆசைப்படணும். ஏசப்பா பாப்பாங்க சில நேரத்துல, ஏசப்பா அதை கொடுக்கும் போது என் பிள்ளை வாசிக்க மாட்டானா? அதை வாயிலிருந்து வர நேரத்துல அவனுக்கு நான் செய்ய நான் கொடுத்த வார்த்தை அல்லவா? அவன் அமைதியா இருக்கிறான், அவன் அமைதியா இருக்கிறான், ஓட்டி போடணுங்க. வார்த்தையை எடுத்துக்கொள்ள அவங்க படிக்கட்டும், அவங்க வாங்கிட்டு போவாங்க, இவர்கள் வாங்கி கொண்டு நீ எப்போது வாங்கிக் கொள்ள போகிறா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, 1 ராஜாக்கள் 11:37 வாசிங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ரெகோபெயாமை அழைத்த பொழுது மன விருப்பங்களை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் உனது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். ஆனால் இன்றைக்கு விருப்பங்கள் ஏன் நடக்கவில்லை? கர்த்தரின் கட்டளைகளின் படியாய் நான் நடக்கவில்லை. கர்த்தரின் கட்டளைகளின்படி நடக்கிறவர் தன் சித்தம் செய்ய மாட்டான், தேவ சித்தம் செய்வான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க 37 வாசிங்க. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கு சபையிலே வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னை தெரிந்து கொண்டது ஆண்டவர், மனிதன் அல்ல. நான் தற்செயலாவது இல்லை. தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனால் உள்ளே வர முடியாது. கர்த்தர் உன்னில் இருக்கிற கரைகளை மாற்றினால்தான் மோட்ச கரைக்கு உன்னால் போக முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், உன்னில் இருக்கிற பாவக்கரை மாறாமல் மோட்ச கரைக்குள் உன்னால் காலை எடுத்து வைக்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை உள்ளே கொண்டு வந்தார் என்றால் மாம்ச கரைகளை மாற்றி மோட்ச கரைக்கு உன்னை பாத்திரமானாய் மாற்றும்படியாய் கர்த்தர் கொண்டு வர. 38வது வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு கட்டளை இட்டதை எல்லாம், இதை மறந்துடுறோம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஏதேன் தோட்டத்துல எல்லாவற்றையும் படைச்சு ஒன்ன சாப்பிடாதன்னு சொன்னாரு. ஆனா எல்லாவற்றையும் மனிதன் அனுபவிக்கவில்லை, அந்த ஒன்றில் ஆசை கொண்டான். இன்றைக்கு நாமும் அப்படிதான் அநேக காரியங்களை பிரியமானவை செய்தால் ஒன்றில் தவறுகிறோம், சிலவற்றில் தவறுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த சிலவற்றும் என் வாழ்க்கையில எனக்கு தடைகளா இல்லாதபடிக்கு யோசுவாவோ என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய்
தூதனுக்கு முன்பாய் நின்றான். அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நின்றான். என் ஆவிக்குரிய வஸ்திரத்துல ஒரு கரை இருக்கும் என்றால், நான் மோட்சக்கரைக்கு போகிற நேரத்திலே என் வலதுபுறத்திலே என் ஆத்மாவை குறித்து சத்துரு தேவனோடு வந்து போராடுவான். அவன் வருகிற நேரத்திலே ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே, என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும். இரத்தத்தினால் கழுவப்பட்ட உனக்கு உலகத்தோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, கட்டளைகளை எல்லாம் முதல்ல கேட்கணும். நம்ம கேட்கணுமே. நம்ம கேட்கிற நேரத்துல பக்கத்துல வேடிக்கை பார்ப்போமே. வேதத்தை திறக்கிற நேரத்துல தான் அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்ண வேண்டாங்க. ஆண்டவர் போயிருவாரு பேசிட்டு. அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கலாம். அவர் போய்விட்டார் என்றால் அவர் என்னோடு பேச மாட்டார். அவர் கொண்டு வந்திருந்த காரியங்கள் எனக்குள் வராது. அவைகள் எனக்குள் வராவிட்டால் என் எதிர்காலத்திற்கு நான் கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கேட்டு கை கொண்டு. யாருடைய வழி? உலகத்துல சொல்லுவாங்க என் வழி தனி வழி. இந்த வழி அல்ல, கர்த்தருடைய வழிகளிலே. அவர் போட்ட ட்ராக்ல நாம் போனோம். எனக்கு இஷ்டமான ட்ராக் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா என் ட்ராக்க போட்டுக்கிட்டு நான் எங்கோ போவதல்ல. கர்த்தர் எனக்காய் கொடுத்த பாதையிலே ராஜ பாதையில் நடந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க நான் உள்ளே இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் வழிகளில் நடந்து. அங்க கூட ஆண்டவர் யாரை காமிச்சு கொடுக்கிறார் தெரியுமா? தாவீதை காமிச்சு கொடுக்கிறாரு. உன் பிள்ளை வழி தவறும் போது ஏசப்பா உன் பிள்ளைகிட்ட ஒன்ன காட்டி கொடுக்கணும். உங்க அப்பாவை பாரு, உங்க அம்மாவை பாரு. உன் பிள்ளை திருப்பி சொல்லிடக்கூடாது, அவங்கள பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆண்டவரை. என் பிள்ளை சொல்லக்கூடாது. சபையில மைக்க பிடிச்சிருக்க அப்பாவை தான் உங்களுக்கு தெரியும், வீட்டுல இருக்கிற அப்பாவை எனக்கு மட்டும்தான் தெரியும். என் பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில நான் ஒழுங்காய் நடத்துவேன் என்ற முதிர் வயதிலே அவர்கள் அதை விடாதிருப்பார்கள். ஏண்ட சாட்சி இல்லைன்னா என் பிள்ளைக்கு எப்படி சாட்சி இருக்கும்? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, தாவீது செய்தது போல கட்டளைகள் அவசியம். நோ சாய்ஸ். ஏசப்பா சொன்னா செய்யணும். உலகத்துலதான் ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு வாங்க, அழுக்கா இருக்கு, நான் இதை போட்டுட்டு வரலாம், எக்ஸ்கியூஸ் இருக்கும். ஆனா பரலோக ராஜா கிட்ட பரிசுத்த நீதியின் சால்வனா சால்வதான். வஸ்திரம் இப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். சபைக்கு இப்படிதான் வேதத்தை ஆமா கொண்டு வரணும். முழங்கால நிக்கணும், ஆமா முழங்கால நிக்கணும். இது கர்த்தரின் நியமம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் கட்டளைகளும் என் கற்பனைகளும் கை கொள்ளும்படிக்கு. மனிதனின் பார்வைக்கு அல்ல, மனுஷனை ஏமாத்தலாம். பார்க்கும் போது ஒரு வேஷம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாஸ்டர் ஸ்தோத்திரம். ஆனா ஏசப்பா உள்ள ஸ்கேன் பண்ணிடுவாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் பார்வைக்கு செம்மையானது செய்வதுண்டானால் அப்பதான் ஏசப்பாவும் கூட இருப்பார். அவர் சொல்றத செய்யணும், முதல்ல கேட்கணும், கை கொள்ளணும். நீ செய்வாய் என்றால் நான் உன்னோடு இருந்து. ஏசப்பா தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினாங்க பாத்தீங்களா? அதே போல நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான நினைக்கிறோம் பெர்மனன்ட். இன்னைக்கு டெம்பரரி ஆசீர்வாதத்துக்காக ஓடுற, டெம்பரரி வேலைக்காக ஓடுற. இது ஒரு 120 வருஷம். நான் பைபிள் எனக்கு குறித்த வயது 120. இந்த 120க்கு மேல அங்க வேலை செய்ய போனோம் பரலோகத்துல. அங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலன்னா இந்த 120 வருஷம் பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசமாய் இருப்பதை காட்டிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் எத்தனை நாள்? ஒரே நாள் நல்லது. இதை ஆண்டவர் கணக்கில் வைப்பார், வைத்திருப்பார். உன் மனசுல நம்மளே கேட்டு பார்ப்போம், ஏசப்பா என் கணக்கை இன்னைக்கு பரலோகம் கூட்டி கழிச்சு பார்த்ததுன்னா என் வாழ்நாள் நான் எத்தனை நாள் உங்க பிரசன்னத்துல இருக்கிறேன், எத்தனை நாள் நான் இழந்திருக்கிறேன். காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கேட்டா சொல்லுவாங்க, அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டெபிட் கிரெடிட். நம்மள பரலோகம் கூட்டி கழிச்சு மைனஸ்ல இருப்போம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, விரோதம் செய்ய ஒருவன் பரலோகம் வந்து நிற்பான் என்பதை மறந்து விடாது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை பைபிள் எல்லா கையிலும் இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க 38 கடைசி. இஸ்ரவேலை உனக்கு தருவேன். சபையோட வாக்கு தத்தத்தை இப்ப சபையா சொல்லுவோமா? இஸ்ரவேலே, உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும்
அழகா வச்சிருக்கிறார் ஏசப்பா, அலங்கோலமாக்கிறாதீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இவ்வளவு மேன்மையான காரியத்தை 1ஆம் தேதி ஜனவரி மாதத்திலே சபைக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த யெரொபெயாமின் காரியங்களோடு நான் சொல்லுகிற நேரத்தில் நான் சொல்லவில்லை, ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்வோம். நான் எங்கே இருக்கிறேன்? இவைகள் என்னிடத்தில் இருக்கிறதா? இவைகள் என்னிடத்தில் இருக்கும் என்றால் இன்றைக்கு நான் தூக்கி வெளியே போட்டுறேன். இல்லைன்னா இந்த ராஜ்யபாரம் என்னை விட்டு கடந்து போயிடும், என் எதிர்காலம் அழிக்கப்பட்டு போயிடும். யெரொபெயாமின் செயல்களை வேதத்திலிருந்து காட்டிக் கொடுக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த ஜனங்கள் நல்லா கவனிங்க. யெரொபெயாமின் செயல்கள் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னப்ப ஆசீர்வாதம். இன்னைக்கு நல்ல வீட கொடுத்தா, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், நல்ல படிப்பு, நல்ல சம்பளம், இவைகள் என்னிடத்தில் வந்த உடனே நான் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்த போனார். இன்னைக்கு ஏன் உலகம் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை டபுள் டியூட்டி கொடுக்குது தெரியுமா? நீ சபைக்கு வந்தன்னா ஏசப்பா சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலும் உன் சந்ததி மேல வந்துடும். இதை தடுக்க வேண்டும் என்று பிசாசானவன் உலகத்திலே அநேகரை எழுப்பி வைத்தான். இங்கே ராஜ்ய பாரம் தன் கையில் வந்தவுடனே யெரொபெயாம் செய்தது என்ன தெரியுமா? ஜனங்கள் எருசலேமுக்கு போனா பலிகளை செலுத்துவாங்க. பலிகளை செலுத்தினா அவர்களுக்கு பழைய ராஜா சாலமோனுடைய குமாரன் யெரொபெயாமை சார்ந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி தேவன் தன்னோடு பேசின கட்டளைகளை மறந்தான். ஆசீர்வாதங்கள் வந்தவுடனே, வசதி வாய்ப்புகள் வந்தவுடனே தேவ பிரசன்னத்தை மறக்கிறவனே உனக்கான வார்த்தை இது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமை பரிசமாய் போய் தங்குவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார். சர்ச்சுக்கு போனா அந்த பிரதர் என்ன இப்படி பேசிடுவாங்க, இந்த சிஸ்டர் என்ன இப்படி பேசுவாங்க, இவைகளை சிந்திக்கிற தேவ பிள்ளையே, ஏசப்பா உன்னை குறிச்சு என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? எலிசாவை குறித்த தேவ திட்டம் எலிசாவிற்கு தெரியாது. 12ஆம் ஏரை ஊட்டி உழுதான். அவனது திட்டத்தை எலியாவோடு தேவன் பர்வதத்தில் பேசினார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே இந்த மெசேஜை எடுக்கும் போது வருகிறதான எலிசாக்களை குறித்து கர்த்தர் எலியாவினிடத்தில் பேசுவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 28வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் ராஜாவானவன் இவ்வளவு நாளும் ஊழியக்காரனா இருந்தான், வேலைக்காரனா இருந்தான். இன்றைக்கு வேலைக்காரனானவன் ஆளுகிறதான காலங்கள் தன்னில் வருகிறதான நேரத்துல ஆதாமே எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு பிள்ளைய அவன் இன்றைக்கு உனக்கு பணிவிட செய்யறான். நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அவன் வாலிபனானான் அவன் சொல்ல கேட்க மாட்டான், வாலிப மகளாய்த்தான் அவன் சொல்ல கேட்க மாட்டான். அதற்கு முன்பாக தேவ வசனத்துல அவனை நடக்க பழக்கு. வேதம் சொல்லுகிறது, ராஜாவானவன் யோசனை பண்ணி எத்தனை கண்ணுக்குட்டி? ஆரோன் கூட ஒரு கண்ணுக்குட்டி தான் செய்தாரு. ஆனா ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டதான யெரொபெயாம் பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை செய்கிறான். செய்தது மாத்திரமல்லாமல் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு வரது உனக்கு வருத்தம், வேலைக்கு போ, சொந்தக்காரன் வீட்டுக்கு போ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கேளிகைக்கு போகிறாயா? என் அன்பு தேவ பிள்ளை, கர்த்தர் நிச்சயம் கணக்கு கேட்பார். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிட்டு வந்தது யாரு தெரியுமா? பலத்த கையினால் கேராபின்கள் சேராபின்கள் சூழ எகிப்திற்கு இருளா உனக்கு வெளிச்சத்தை கொடுத்து நித்திய வெளிச்சமானவரை மறந்து இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் சொல்லுகிறாயா? இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி அந்த இவைகள் என்கிற இடத்துல கர்த்தருடைய சமூகத்திற்கு வராமல் எவைகளை நான் தேடி போகிறேனோ அவைகள் என்னை கர்த்தரில் இருந்து வழிவிலக பண்ணுகிறது. 29ஆம் வசனத்தை வாசிங்க.
பெத்தேல் என்பது கர்த்தருடைய வீடு. அதன் அர்த்தம் கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய வீட்டில் ஒன்றை வைக்கிறான். அடுத்தது தானில் ஒன்றை ஸ்தாபித்தான். 31வது வசனத்தை வாசிங்க. ஆமா, இதோட நிறுத்தல. ஏப்பா, நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து சர்ச்சுக்கு போறீங்களா? ஏன் அந்த சர்ச்சுக்கு போறீங்க? அங்க போனா அங்க ஒரு மொட்டத்தோட பாஸ்டர் இருப்பாரு. அந்த பாஸ்டர் எப்பயும் வசனத்துல இருந்து குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அங்க போறீங்க? இங்க இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்களே, நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்றாங்களே, நீ பாவம் எவ்வளவு வேணாலும் செய், இது கிருபையின் காலம் சொல்ற சபைக்கு போ. வேதம் சொல்லுகிறது, அவன் மேடையாகிய ஒரு கோவிலை கட்டி லேவியின் புத்திரர் இராத, இன்றைக்கு நான் சொன்ன ஒரு கோத்திரமாய் கர்த்தர் பார்க்கிறார். லேவியின் கோத்திரமே உன்னை விலக்கல்ல, யெரொபெயாம் வருவான், சாத்தான் தந்திரமான காரியங்களை செய்வான். இன்றைக்கு கர்த்தர் உன்னை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்ற இவைகளை நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேதம் சொல்லுகிறது. பாருங்க, புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியனாக்கினா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தனா உனக்கு போஸ்டிங் இருக்கு. இன்னைக்கு என் சொந்தக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு போனா என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு வருவான். அவங்க வருவாங்க, ஏசப்பா வரமாட்டாங்க. ஏசப்பா இல்லாத படகு வெறும் படகு. ஏசப்பா இல்லாத வாழ்க்கை வெத்து வாழ்க்கை. என் அன்பு தேவ பிள்ளையே, இதோட அவன் நிறுத்தல. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தப்பு செய்யறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு தேவ மனுஷன் அனுப்புறாங்க. அநேக நேரங்களிலே சபையில நாம் வந்திருக்கிற நேரத்துல நாம் செய்வது ஊழியக்காரனுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். எச்சரிப்பின் வார்த்தைகள் வருகிற நேரத்துல சபை முடிஞ்சோம் என்ன பண்ணுவோம்? இவர் ஏன் இப்படி பேசுறாரு? இவர் என்னதானே பேசுறாரு? நான் உங்களை பேசல, ஆனா உனக்கு குத்துச்சுன்னா நான் சொல்றேன் உங்களை தான் பேசுறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவனுடைய மனுஷன் கூறிய வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டுகிறான். அடுத்தது, அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை முழக்க கூடாதபடிக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் கரத்தை நீட்டாது, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் சொல்லை போடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களுக்காய் வழக்காடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஆதியில் வருகிற நேரத்தில் ஆதியில் அன்பு இருந்தது. கர்த்தருக்காய் அரிய பெரிய காரியங்கள் நாட்கள் ஆக ஆக நான் வளர வளர ஆசீர்வாதங்கள் பெருக பெருக என்னிலே பெருமைகள் வளருகிறது. என்னிலே பெருமைகள் வளருகிறதான நேரத்தில் மேட்டிமை வருகிறது. மேட்டிமை வருகிறதான நேரத்தில் என் பார்வை மாறுகிறது. என் பார்வை மாறுகிறதான நேரத்தில் என் வாய் தாறுமாறானவைகளை பேசுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்தில் 2ஆம் பகுதியை வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தார். ராஜாவின் கை முன்னிருந்தபடி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சீர்கெட்டு போயிருக்கிற காரியங்களை சீர்படுத்த ஆண்டவர் அகியாவை அனுப்பினது போல, தேவ மனுஷனை அனுப்பினது போல கர்த்தர் உனக்கு நேராய் எனக்கு நேராய் வார்த்தைகளை அனுப்புகிற நேரத்திலே என் அன்பு தேவ பிள்ளையே, நான் கொடுக்கிற வார்த்தைகள் சபைக்கு மாத்திரம் அல்ல, நடுக்கத்தோடு பயத்தோடு சொல்லுகிறேன். இதை எடுக்கிற நேரத்திலே நடுக்கத்தோடு தேவ சமூகத்திலே முதலாவது இது எனக்கான வார்த்தை என்று எடுத்த பிற்பாடுதான் சபைக்கா இதை கொண்டு வருகிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் சீர்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் என்னை சீர்படுத்த நான் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதும் அவன் திருந்தவில்லை. வேதம் சொல்லுகிறது 35ஆம் வசனத்தை வாசிங்க, 33 வாசிங்க. இந்த நடவடிக்கைக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஆண்டவர் உனக்கு தருணங்களை கொடுக்கிறதான நேரத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை ராஜாவாக்கினார், உன்னை கோத்திரத்திற்கு தலைவனாக்கினார், உன்னை ஒரு குடும்பத்தை ஆசீர்வாதமாய் நடத்த வைத்தார். இன்றைக்கு கொடுத்த குடும்பத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கணவனை கேட்டா சொல்லுவாங்க, இவளை நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணணும். இந்த பக்கம் கேட்டா சொல்லுவாங்க, இவரை நம்பி நான் எப்ப இவருக்கு பின்னால சொல்லாத. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை
அற்பமாய் எண்ணாதே. சீர்கெட்டிருக்கும் என்றால் இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், குடும்பத்தை சீர்படுத்து. இன்றைக்கு நீ சீர்படுத்துவாய் என்றால் உன் எதிர்காலம் சீராக ஆண்டவரால் மாற்றப்படும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, திருப்பாமல் மறுபடியும், ஜனத்தின் ஈனமானவர்களை மேடையின் மேல் ஆசாரியானாக்கினா. அப்போ உலகத்தை நீ பிரியப்படுத்தினா உனக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும். ஆனா தேவ சமூகத்துல மகிமையை இழந்துருவ. தேவ சமூகத்துல மகிமை வேண்டும் என்றால் உலகத்தின் கனத்திற்கு பின்பாக ஓட மாட்டாய். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் மேடைகளில் ஆசாரியரானார்கள். இன்னைக்கு மேடையில புகை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, விசிலடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியும் வாழலான்னு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கனம் அங்க இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற சிறு மந்தையே, உன்னை கர்த்தர் சீர்படுத்துகிறார் என்றால் கர்த்தர் உன்னை ராஜாவாய் பார்க்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, 34ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் மேல் வைக்காமல் என்னில் யெரொபெயாமின் காரியம் இருக்கும் என்றார். என்னில் எத்தனை மேன்மைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை குறித்து கவலைப்படவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. சின்னதா இருந்தாலும் பாவம், பெருசா இருந்தாலும் பாவம், பொறாமையா இருந்தாலும் பாவம், கோபமா இருந்தாலும் பாவம், மூர்க்கமா இருந்தாலும் பாவம், துரோகமா இருந்தாலும் பாவம், கீழ்ப்படியாமை பாவம், முரட்டாட்டம் பாவம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் என்ன இருக்கும் என்றால் இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வஸ்திரங்களை நான் வெளியே எறிகிறேன், பரிசுத்த நீதியின் சால்வையை என்னில் தெரியும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, இவைகளை எல்லாம் செஞ்சான். ஏசப்பா அமைதியா இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? அவன் எதிர்காலத்தை அவன் இழந்தான். வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த காலத்துல, இந்த காலத்துல வாழுகிறதான என் அன்பு தேவ பிள்ளையே, சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் தேவ சமூகம் என்னில் இருக்கிறதா? வேதம் என்னில் இருக்கிறதா? ஜெபம் என்னில் இருக்கிறதா? கீழ்ப்படிதல் என்னிடத்தில் இருக்கிறதா? கர்த்தரை குறித்த பக்தி வைராக்கியம் என்னிடத்தில் இருக்கிறதா? இவைகள் இல்லாமல் இக்காலத்தில் நான் இருப்பேன் என்றால் கர்த்தருடைய வார்த்தை என்னோடு இடைப்படுகிறது. என் எதிர்காலத்தை நான் இழந்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, யெரொபெயாமின் குமாரனாகி அபியா வியாதியில் விழுந்தான். இன்றைக்கு எதிர்காலங்கள் நாசமாக்கப்படுகிறது என்றால், எதிர்காலங்கள் அழிக்கப்படுகிறது என்றால், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஏவாளே எங்கே இருக்கிறாய்? வேதம் சொல்லுகிறது, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவ செய்த காரியம் இருக்கும். வீட்டுக்கு போய் வாசிங்க. வேஷம் மாறுகிறாள். அகியாவின் இடத்துல முகமுகமாய் பேசினதான ரெகோபெயாம் இன்றைக்கு பாவம் செய்தபடியினால் தான் அங்கே போக முடியவில்லை. வேஷம் மாறி தன் மனைவியை அகியாவின் இடத்தில் அனுப்புகிறான். அகியா எப்படி இருந்தாங்க தெரியுமா? வாசிங்க. அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயது ஆனதினால், இந்த ஊழியக்கார வயசாகிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சத்தியத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஒருவேளை இன்னைக்கு என்னால பார்க்க முடியுது, ஆனா நீ செய்வதை என்னால் பார்க்க முடியாது. தேவன் பார்க்கிறார். பார்த்து கொண்டிருந்தவர், அகியாவிற்கு வயசாயிருச்சு, ஆண்டவருக்கு வயசாகல. அவள் வேஷம் மாறி உள்ளே வருகிறார். அகியாவால பார்க்க முடியல, பார்க்கிற ஆண்டவர் வருகிறது யார் என்று அகியாவிற்கு சொல்லிட்டாரு. வேதம் சொல்லுகிறது, 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா. இதுதாங்க பாசம், இதுதான் பாசம். ஏசப்பாவை நம்பி இன்னைக்கு உள்ள வந்துட்டியா? ஏன் வெளியே நிக்கிற? ஏன் வெளியே நிக்கிற? ஏசப்பா உங்க அனுபவத்தின வெளியே நின்னா கொண்டு போயிருவான் ஒருத்தன். உள்ள வந்துரு. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் உன்னை கூப்பிடும் போது உள்ள வந்துரு. வரலனா என்ன நடக்கும் தெரியுமா? சகரியா 14ஆம் அதிகாரம், சகரியா 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை வாசிக்க கேட்போம். சகரியா 14:18. கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். ஏசப்பா உங்க பிரசன்னத்துக்கு நான் வரலனா, ஏசப்பா உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்தேன்னா, பாதைகள் அல்ல 10 பாதைகளை கொடுத்தார், 10 துண்டுகளை கொடுத்தார், சால்வை என்னிடமாய் கொடுத்தார், அவைகளை இழப்பேன் என்றால் பாதைகள் அல்ல வாதைகள் என் மேல் வரும். 19ஆம் வசனம்.
இது எகிப்தியருடைய பாவம். உலகத்துல இருந்தன்னா எகிப்தின் பாவம் வந்துட்ட இருக்கு. ஏசப்பா நான் கானானுக்கு வந்துட்டேன், ஆனா எகிப்திலே சாப்பிட்டதான பாத்திரம், எகிப்தில செய்ததான காரியம் நினைவுக்கு வந்துட்டு போச்சுன்னா, விட்டுட்டு வந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு போச்சுன்னா, நான் விட்டுட்டு வந்த பாவம் வந்துட்டு போச்சுன்னா, நான் பிளாக் பண்ணவங்க மறுபடியும் நான் ரிலீஸ் பண்றேன்னா, எகிப்தின் பாவங்கள் என்னில் உண்டு. வேதம் சொல்லுகிறது எகிப்தின் பாவத்திற்கும் கூடார பண்டிகை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த கூடாரத்திற்குள் வருவது பரலோக பண்டிகை. நம்ம நினைக்கிற ஏதோ ஒரு ஆராதனை தாங்க. தேவதூதர்கள் வருவாங்க, பரிசுத்தவான்கள் வருவாங்க, பிதா வருவாங்க, குமாரன் வருவாங்க, ஆவியானவர் ஆட்கொள்வாங்க. இங்க நான் இல்லைன்னா இந்த பண்டிகைக்கு நான் வரல, உலகத்தின் கேளிக்கையில் நான் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, பண்டிகை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுக்கும் வரும் ஆக்கினை. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய தேவ பிள்ளையே, ஆக்கினையை பெற்றுக் கொள்ளாது. இப்ப வாசிங்க 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். இப்ப யோராம பார்க்க போயிருவோம். இந்த பாவங்களில் இவன் சிக்கிக் கொண்டான். இந்த பாவங்களில் சிக்கிக் கொண்டபடியினாலே ஆண்டவரால் அவனுக்கு நன்மைகளை செய்ய முடியல. வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 3:13 வாசிங்க. எலிசா இஸ்ரவேலின் ராஜா கிட்ட பேசணும். பரலோகத்தின் ராஜா இஸ்ரவேலை பார்க்கிற வாங்கிட்ட பேசணும். ஆனா எலிசா என்ன சொன்னான் தெரியுமா? எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீ ஏசப்பாவை பார்த்த ஒவ்வொரு நாளும் வந்தா ஏசப்பா உன்னை இப்படி கேட்பாங்களா? பண்டிகைக்கு வருவேன், உயிர் தெழுதலுக்கு வருவேன், அவர் மரித்தால் வருவேன், 1ஆம் தேதி வருவேன், அதோடு ஆண்டவரே டாடா பை பை ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளையே, எலிசா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமை பார்த்து கேட்கிறான், எனக்கும் உமக்கும் என்ன? வேதம் சொல்லுகிறது வாசிங்க. நீர் உம்முடைய தகப்பன் ஆகாப் நிறைய தீர்க்கதரிசி வச்சிருக்கிறார். நீ உலகத்துல நிறைய பார்த்து வச்சிருக்கிற. டிவி ஊழியக்காரங்க, காமெடி ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ பாவம் செய், ஏசப்பாவை ஆசீர்வதிப்பாங்க. அவங்க பின்னால போற ஜனம் இருக்குது. ஏன் இன்னைக்கு இங்க வந்த? ஜீவன் தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே, அதை கேட்க வந்திருக்கிறீங்களா? உலகத்தை தேடாத. வேதம் சொல்லுகிறது பாருங்க, உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசனம் போம் என்றால் அதற்கு இஸ்ரவேலின் ராஜா அப்படி அல்ல. கர்த்தரின் மூன்று ராஜாக்கள் யாரு தெரியுமா? ஒன்னு யோராம், இன்னொன்னு யோசபாத்து, இன்னொன்னு ஏதோமின் ராஜா. என் அன்பு தேவ பிள்ளையே, யோராமின் நிமித்தமாய் 2 ராஜாக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தை நடத்துகிற யோராம் என்கிறதான ஆதாமே, உன் நிமித்தமாய் உன் குடும்பத்திற்கு சோதனை வந்துடக்கூடாது. மனைவிங்க பார்க்காதீங்க, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று கலாத்தியரில் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. என்ன நிமித்தமா என் கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ அங்க சாபம் வந்துடக்கூடாது. தேவ சமூகத்திற்கு வரும்போது ஏசப்பா கேட்கிறது, உனக்கு எனக்கு என்ன? இவ்வளவு நாள் யார பார்க்க போற போயிரு சொல்லக்கூடாதுங்க. அவன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுப்பதற்கு வரவழைத்தார். நம்ம சொல்றோம், இந்த கஷ்டம் ஏசப்பாவால வந்துச்சு, ஏசப்பாவால வரல. யெரொபெயாமின் பாவத்தில் சிக்கிக் கொண்டபடியினால் நீ வருவித்துக் கொண்டது. வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா என்பது யாரு தெரியுமா? துதி. ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு துதியை வச்சிருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் உன் குடும்பம் காக்கப்படுகிறது என்றால், உன் தொழில் காக்கப்படுகிறது என்றால், உன் கையின் பிரயாசம் காக்கப்படுகிறது என்றால், நீ துதிக்கிற மனிதனாய் மனுஷியாய் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறபடியினால. ஏசப்பா யோராமோட முகத்தை பார்க்கல, அவன் கூட வந்த யோசபாத்தின் முகத்தை பார்த்தார். இன்றைக்கு உன் முகத்தை பார்க்கல, கணவனின் முகத்தை பார்க்கிறார். சில குடும்பங்களிலே மனைவியின் முகம், சில குடும்பங்களிலே பிள்ளைகளின் முகம். இது கிருபையின் காலம். ஜட்ஜ்மெண்ட் டே வரும். யார் முகத்தையும் பார்க்க மாட்டார், உன் முகத்தை மாத்திரம் தான் பார்ப்பார். உன் நீதியை சொல்லு, பேசுவோம். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிற. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் எப்படி வந்துடக்கூடாது. நான் யூதாவா இருக்கணும்ப்பா, நான் யோசபாத்தா இருக்கணும் ஆண்டவரே, நான் வந்தவன யோசபா பேசிடணும். தானியேலை போல
ஜெபம் பண்ண தொடங்கினவர் கட்டளை வந்துடணும். ஏன் என்றால் தானியேல் 9:23 சொல்லுது, தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன். நான் சொல்லுகிறேன், என் சபையில் இருக்கிற என் அன்பு பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. ஏசப்பா எங்களை பிரியமானவனா, இன்னும் சத்தமா காட்டலாமே. ஏசப்பா உங்க புதிகளில அவ்வளவு பிரியப்படுறாங்க. ஏசப்பா உங்களை பிரியமா பார்க்கிறாங்க. நீங்க வந்த உடனே அவரை சுட்டு காட்டினாங்க, வெளியே நிக்காத உள்ளவான்னு சொல்லிட்டாங்க. உன் முகத்தை நான் பாக்குறனால உன் கூட மாத்திரம் இவ்வளவு நேரம் ஏசப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசினவர் என்ன சொல்றாங்க தெரியுமா? 2 ராஜாக்கள் 3:16-18 ஒருத்தங்க சத்தமா வாசிங்க. 3 ஆசீர்வாதம் சத்தமா வாசிங்க பாப்போம். கர்த்தர் உரைக்கிறது, ஏசப்பா உங்க முகத்தை பார்த்தனால சொல்றாங்க, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ இன்னைக்கு என்ன பள்ளத்தாக்குல நடக்கிற? கடன்ல நடக்கிறியா? பலவீனத்துல நடக்கிறியா? பிரச்சனையில நடக்கிறியா? சோதனையில நடக்கிறியா? உன் கையால வேலை செய். பள்ளத்தாக்க வெட்டு. ஈசாக்கு சித்னாவை ஏசேக்க ஏன் பெற்றுக்கொள்ள முடியல தெரியுமா? துறவ அவன் வெட்டல, வேலைக்காரங்களை அனுப்புனான். ரெகோபத்தை ஏன் ஏசப்பா ஈசாக்குக்கு கொடுத்தாங்க தெரியுமா? அவன் கையால் அந்த துறவை வெட்டினான். வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க, ஆதியாகமத்துல 12ஆம் அதிகாரத்துல போய் வாசிச்சு பாருங்க. ஏசப்பா அவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாங்க. உன் கையால எதையெல்லாம் இன்னைக்கு மேடையா வச்சிருக்கிறியோ அதெல்லாம் தகர்த்து போடு. இன்றைக்கு ஏசப்பா உன் பள்ளத்தாக்குல முடியாத ஆண்டவர இது நடக்காதுன்னு சொல்றல, அந்த இடத்துல ஒன்ன வச்சுதான் ஏசப்பா செய்ய வைப்பாங்க. இந்த கடனை நான் எப்படி ஆண்டவரை கொடுக்க? நீதான் கொடுப்ப. இந்த பலவீனை எப்படி மாறும்? கையை தலையில வச்சு இதுல தீர்க்காய்ச்சி இருக்கப்பா. தலையில கையை வச்சுட்டு நான் பலவா, நான் பலவா சொல்லி பாரு. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, கையை தூக்கி சொல்லு, என் பிள்ளைக்கான ஈசாக்கை கர்த்தர் கொண்டு வருவார் என்று. ஏசப்பா எனக்கு வேலை கிடைக்கல, கையை தூக்கி சொல்லு, உனக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஆண்டவர் கூரியர்ல அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் மறுபடியும் சொல்றேன், ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டேன். சூழ்நிலைகள் எதிரா இருக்கும். ஆண்டவரே இது எப்படி நடக்கும்? நான் புருஷனை அறியேனே ஏசப்பா, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. ஏசப்பா வந்தப்ப இது கர்த்தரால் ஆகும், நான் கர்த்தருக்கு அடிமை என்று சொல்லி மரியாள் தன்னை அர்ப்பணித்தாள். உள்ளே இருக்கிற மரியாளே ஆண்டவருக்கு அடிமை என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சபை சொல்லட்டுமே, சத்தமா சொல்லுவோம். இன்றைக்கு மரியாளாய் மாறி கர்த்தருக்கு அடிமையாய் மாறுவாய் என்றால் காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய். வேதம் சொல்லுகிறது, இந்த வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு எந்த பள்ளத்தாக்கு நீ நடக்கிறிய கண்ணீர் என்கிற பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, மரணம் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் அதை நீரூற்றாக்கி கொள்ள கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி ஏசப்பா என்னை அபிஷேகம் ஆண்டவரே, நீ மஷியா நபரமோஷியா ரப்பரியா நெய்மோரியா ரப்பரோஷியா நர்மா ரிக்கரா ரிக்கரா நான் தலை இருப்பேன் என்றால் ஆண்டவரே என்னை நம்பியே, என்னை நம்பியே ஆண்டவரே. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, இந்த பள்ளத்தாக்கு வாழ்க்கையில பிளாங்க் ஸ்பேஸ் இருந்துச்சு தெரியுமா? இவ்வளவு நாளும் பணம் இருந்தப்ப, பதவி இருந்தப்ப, உன்கிட்ட வாழ்க்கை இருந்தப்ப உன்னை சுத்தி ஈ கூட்டம் போல மொச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உன்கிட்ட இருந்து எல்லாம் போயிருச்சு, எல்லாரும் போயிட்டேன்னு சொல்லி உள்ள வந்து இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, ஏசப்பா சொல்றாங்க அந்த பிளாங்க் எல்லாம் ஏசப்பா ஃபில் பண்ண போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீ நினைக்கிற இது பிளாங்கா இருக்குன்னு, அது பிளாங்க் அல்ல. ஆண்டவர் உனக்காய் வைத்திருக்கிற பிளாங்க் செக் அவர் சைன் பண்ணிட்டாரு. சைன் பண்ண நீ ரெடி ஆயிரு. எந்த நேரத்திலும் கர்த்தர் உனக்கானதை செய்வார். என் ஆண்டவருக்கு உதவி தேவையில்லை, உதவி தேவையில்லை, உதவி தேவையில்லை. மனித முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது, நான் சொல்லலைங்க, நிரப்பப்படும் என்று, நிரப்பப்படும் என்று சபை சொல்லட்டும், நிரப்பப்படட்டும் என்று சத்தமா சொல்லுங்க. யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். அது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி தெரியுமா? 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீ எதை மலை மாறி பார்த்துட்டு இருக்கிறியோ
அது என் ஏசப்பாவுடைய பார்வைக்கு சின்ன காரியங்க. பயப்படாத, பயப்படாத. உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆண்டவர் அற்ப காரியத்தை அல்ல, என் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை திட்டம் வைத்திருக்கிறார். அடுத்த பகுதி சொல்லுகிறது, உன் மோவாபியரையும். எதுக்காக உள்ள வந்த? எதுக்காக பயந்து உள்ள வந்த? இது நடக்குமா நடக்காதான்னு பயந்து உள்ள வந்தல்ல. எதை பார்த்து பயந்தாயோ கர்த்தர் அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.